இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆன்டிபயோட்டிக்லாம் எப்படிலாம் கொடுப்பேன் நான் அப்படின்றத சொல்லிட்டேன். ஆன்டிபயோட்டிக் முடித்த உடனே என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஆன்டிபயோட்டிக் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் உடனே வந்து புரோட்டான் கொடுக்க ஆரம்பிச்சிருவேன். ஏன்னா சில ஆன்டிபயோட்டிக் வந்து பார்த்தீங்கன்னா லிவரெல்லாம் டேமேஜ் பண்ணோம். இதில் வந்து புரோட்டானில் 2 இருக்குது, லிவருக்கும் இருக்குது, ப்ளஸ் வந்து இதில் ஈஸ்ட் இருக்குது. அதனால் இது நான் யூஸ் பண்ணுறது இது பெஸ்ட்டு. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணுறதுல இதுதான் புரோட்டான். அடுத்தது வந்து இந்த ப்ரோபயோட்டிக் பேர் வந்து பார்த்தீங்கன்னா கட்டை. இது வந்து பெஸ்ட்டு. பார்க்குறதா டப்பா சின்னது, கடுகு சின்னதாக இருந்தாலும் காரம் பெருசாக இருக்குன்ற மாதிரி டப்பா தான் சின்னது. ப்ரோபயோட்டிக்கில் பெஸ்ட்டு ப்ரோபயோட்டிக் இது, சரிங்களா? எனக்கு என் கூண்டுக்கு. அடுத்தது க்ரோவி ப்ளஸ். இது வந்து 2010 அப்பத்துலேருந்து இந்த மெடிசன், இது விட்டமின் தான். இது அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா 60 ரூபா. இது இன்னைக்கு 100 ரூபாய்க்கு மேலே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். 60 ரூபா நான் வாங்கும் போது அப்போலாம் எங்களுக்கு பெருசாக வந்து வாங்க தெரியாது. இந்த மருந்துலாம் தான் போய் வாங்கிட்டு வந்து இதை வைப்போம். இப்போ வரைக்கும் இதை வச்சுருந்தா வரோம், நல்லா இருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜிங்கோவிட் தான். இது வந்து நம்ம மோடியில் வாங்குறதால இந்த பேர் வந்து ஜிப்டோன் அந்த மாதிரி இருக்கு. ஆனால் மோடியில் வந்து ஜிங்கோவிட் தான். ஜிங்கோவிட் இது வந்து மல்டி விட்டமினாக நம்ம யூஸ் பண்ணுறோம். கடந்த ஒரு 2 வருஷமா பார்த்தீங்கன்னா நான் ஜிங்கோவிட் இதை தான் யூஸ் பண்ணிட்டு வரேன். மல்டி விட்டமினா பெஸ்ட்டு, நல்லாவே இருக்கு, சீப்பாகவும் இருக்கும், பெஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாருமே வந்து பட்ஜெட்டில் புறா வளர்க்குறவங்களுக்கு தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கால்சியத்துக்கு, புறாவுக்கு ரொம்ப முக்கியம் கால்சியம். கால்சியத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரோபெட் இது கூட வந்து விம்ரால். நீங்கள் இதை வாங்க போனாலே வெட்டினரியில் போய் இதை கேட்கும் போதே இதை கூட கொடுத்துருவாங்க. இது வந்து நம்ம ஒரு 10 ml சேர்க்குறோன்னு சொன்னால் இது ஒரு 2 ml சேர்த்துட்டு நம்ம புறாவுக்கு வந்து ஒரு 10 நாளைக்கு ஒரு வாட்டியோ இல்லை ஒரு வாரத்தில் ஒரு வாட்டி கண்டிப்பாக வந்து கால்சியம் வைக்கணும். இது இல்லாமல் நம்ம வந்து கிரிட்டும் வைக்கணும். கிரிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிடைக்கிற அந்த சோழி இதெல்லாம் வைக்கிறோம் இல்லையா, இதில் கும்மிடிப்பூண்டிலேருந்து வாங்கிட்டு வரோம், அது வைக்கிறதும் பெஸ்ட்டு. எங்கன்னா பழைய பில்டிங், இது எங்கள் வாத்தியார் பழைய ஆள் கற்றுக் கொடுத்தது, சாதா புறாக்கார் முன்சாமி. எங்கெல்லாம் பில்டிங் உடைக்கிறாங்களோ அப்படி பார்த்தீங்கன்னா பழசு அந்த சப்பை கல் வரும், சுண்ணாம்பு கல். அந்த கல் எடுத்துகிட்டு வந்து நம்ம கழுவிட்டு நல்லா, ஏன்னா ஏன் கழுவணும்னு சொன்னால் நான் எல்லாம் அதில் இது பண்ணி வச்சுருக்கோம். அதை எடுத்துகிட்டு வந்து கழுவி வெயிலில் காய வச்சுட்டு அதை உடச்சி வச்சா பெஸ்ட்டு. இன்னொன்று சொல்கிறாங்க, அதெல்லாம் நமக்கு டைம் இருந்தால் பண்ணலாம். அதுவும் நான் பண்ணி பார்த்துருக்கேன். முட்டை ஓடு இருக்கு இல்லைங்களா, நம்ம டெய்லி முட்டை சாப்பிட்றோம், இல்லை தெரிஞ்ச கடை எதனா இருக்குது அப்படின்னு சொன்னால் முட்டை வாடு வாங்கிட்டு வந்து நல்லா கழுவிட்டு லைட்டாக வந்து ஒரு வேக்காடு போடணும். வேக்காடு போட்டு வெயிலில் காய வச்சு அதை பவுட்ரு பண்ணி வச்சாலே பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு. இன்னமும் வந்து அதை புறா பறக்கிற நேரத்தில், ரேஸ் நேரத்தில் வந்து கண்டிப்பாக வந்து இந்த முட்டை ஓடு, இந்த மாதிரி செங்கல் பொடி இதெல்லாம் வச்சிங்கன்னா தான் புறாவுக்கு வந்து நல்ல ஒரு ஹெல்த் இருக்கும், ஸ்பீடு இருக்கும். நான் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என் கூண்டில் நான் செஞ்சதை மட்டும்தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன்.